அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தின விசேஷத்தை பார்க்கலாம். இன்றைய தினம் மகாலய பக்ஷத்தினுடைய மகாபரணி நட்சத்திரம். இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, அடுத்து சங்கடஹர சதுர்த்தி, வாஸ்து பகவான் பிறந்த நாள். 4 சிறப்புகள் இன்றைய தினம் இருக்குது. இந்த 4 சிறப்புகள் கொண்ட இந்த தினத்தில் எந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மகாலய பக்ஷத்தில் நாம் மகாலய அமாவாசை என்று பித்திருக்களுக்கு எதெல்லாம் செய்கின்றோமோ அது எவ்வளவு பலனை நமக்கு தருமோ அதே அளவுக்கு பலன், இன்னும் சொல்லப்போனால் அதைவிட அதிக பலனை தரக்கூடியது இன்றைய தினம் நாம் பித்திருக்களுக்கு செய்கின்ற தர்ப்பணங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களை உத்தேசித்து நாம் செய்கின்ற தானங்கள். இதுவரை நீங்கள் தானம் செய்திருந்தால் பரவாயில்லை, இல்லை அப்படின்னா இரவு நேரத்துக்குள்ளே, அதாவது மாலைக்குள்ளேயோ இரவு நேரத்துக்குள்ளேயோ தானம் செய்து விடுங்கள். அதாவது கோமாதாவிற்கு ஒரு கைப்பிடி கோ கிராசமாவது இன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் உங்கள் பித்ருக்களை உத்தேசித்து கொடுங்கள். இது அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும். அல்லது ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை, ஏதாவது பெரிய விருட்சத்தின் அடியில் சர்க்கரையாவது போட்டுட்டு வாங்க. அது எறும்புகளுக்கு உணவாக மாறும். அதுவும் நமக்கு புண்ணியம்தான். சிறு உயிரினம் பெரு உயிரினம் அப்படின்னு கிடையாது. எல்லா உயிரினத்திலேயும் இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா தான். அதனால் இன்றைய தினம் கண்டிப்பாக பித்ருக்களை உத்தேசித்து அவர்களுக்கு படையல் போடுவது, தர்ப்பணம் தருவது, அல்லது பொருட்கள், அதாவது அரிசி பருப்பு இவற்றை தானமாக தருவது. அப்படி இல்லைன்னா சமைத்த சாப்பாட்டை ரொம்ப வறியவர்களுக்கு, அதாவது சாப்பாடே இல்லாமல் ரொம்ப பசியில் வாடுகின்றவர்களுக்கு இன்றைய தினம் வாழை இலை போட்டு அவர்களுக்கு சமையல் செய்து பரிமாறினாலோ அல்லது வாங்கி கொடுத்தால் கூட நமக்கு அந்த அளவுக்கு புண்ணியம் சேரும். அது மட்டும் இல்லாமல் காக்கைக்கும் இன்றைய தினம் நாம் சாப்பாடு வைப்பது ரொம்ப சிறந்தது. இந்த மாதிரி ஏதோ ஒரு உயிரினத்திற்கு நம்முடைய பித்ருக்களை உத்தேசித்து அவர்களுக்கு தானம் செய்வது மகாலய பக்ஷத்தில் நாம் செய்த அந்த ஒரு மகாலய தர்ப்பணம், அந்த ஒரு பலனுக்கு இந்த நாள் நமக்கு நிகராக கருதப்படும். இன்றைய தினம் மாலை நேரத்தில் பரணி தீபத்தை ஏற்றுவது சிறந்தது. இது முன்னோர்களுக்காக ஏற்றுகின்ற தீபம். எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப பயம் இந்த தீபம்லாம் எல்லாருக்கும் ஏற்றுவதற்கு. வீட்டுக்கு வெளியில் தெற்கு முகமாக ஏற்றணும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த விதமான பயமும் கிடையாது. நம்முடைய முன்னோர்களுக்காக தெற்கு முகமாக இந்த தீபத்தை நாம் ஏற்றி விட வேண்டும். அந்த தீபத்தை மறுபடியும் நாம் பயன்படுத்தலாம், எந்த பயமும் கிடையாது. அடுத்து சங்கடஹர சதுர்த்தி. மாலை நேரத்தில் சங்கடஹர சதுர்த்தி இன்றைய தினம் இருப்பதினால விநாயகரை நாம் வெள்ளருக்கும் பூவால், அருகம் பில்லால், தும்பை பூவால் அர்ச்சனை செய்து அவருக்கு மோதகத்தை நைவேத்தியமாக வைப்பதோ அல்லது கொழுக்கட்டையை நைவேத்தியமாக வைப்பதோ அல்லது கணேச ருண விமோச்சன ஸ்லோகத்தை படிப்பதினால நமக்கு கடன்கள் இருந்தால் அந்த கடன்கள் என்பது முழுவதுமாக நிவர்த்தியாகும். அடுத்து வாஸ்து பகவான் பிறந்த நாள் இன்றைய தினம். வாஸ்து தோஷங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தோஷமே இல்லை அப்படின்னாலும் இன்றைய தினத்தில் பூசணிக்காயை வீட்டிற்கு திருஷ்டி எடுத்து நாம் உடைப்பது அப்படின்றது நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் சண்டை சச்சரவு, நிம்மதியற்ற நிலை, நோய் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் வாஸ்து பகவான் பிறந்த நாளான இன்றைய தினம் வீட்டிற்கு இந்த மாதிரி திருஷ்டி எடுப்பதினால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் முழுவதுமாக அகலும். அதனால் இந்த பூசணிக்காயை நமக்கு நாமே திருஷ்டி எடுக்கக்கூடாது. அதற்குன்னு சிலர் இருப்பாங்க, அவர்களை வர வச்சு நாம் எடுப்பது தான் சரியான முறை. அதனால் இதையும் இன்றைய தினம் செய்வது மிகவும் சிறந்தது. புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை மகாலய பட்சத்தில் வருவதனால பெரிசா படையல் போட்டு மாவிளக்கு தீபமெல்லாம் ஏற்றி அந்த மாதிரி இந்த மகாலய பட்சத்தில் செய்யக்கூடாது. ஆனால் புரட்டாசி முதல் சனிக்கிழமை அப்படின்றதுனால 7 மாவிளக்கு தீபங்கள்
நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன், ஒரு சகோதரி நீங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்ற சொல்கிறீங்க, அதற்கு பிறகு ஏற்ற வேணான்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புரட்டாசி மாதத்தில் படையல் போட்டு மலை மாதிரி மாவிளக்கு தீபம் ஏற்றுவதற்கு 4வது வாரம் தான் சரியாக இருக்குது. இன்றைய தினம் வெறும் மாவிளக்கு தீபங்களை கோவிலிலேயோ அல்லது வீட்டிலேயோ ஏற்றுவது பெருமாளினுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். ஆக இன்றைய தினம் மகாலய சனிக்கிழமை, மகாலய பக்ஷம், சங்கடார சதுர்த்தி, வாஸ்து பகவான் பிறந்த நாள் இத்தனையும் இருப்பதினால இன்றைய தினம் அவரவர்களுக்கு உண்டான சின்ன சின்ன பூஜைகளை நாம் செய்யும்போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அடுத்து ஸ்ரீ சக்கர பூஜையை சொல்லியிருந்த நிறைய பேர் அதற்கு கீழே நிறைய சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் தொகுத்து இன்னொரு பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ போட்ட பிறகு தான் தெரியுது எத்தனை பேருக்கு எத்தனை விதமான சந்தேகங்கள் அதில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த கேள்விகள் எல்லாத்திற்கும் நான் கண்டிப்பாக விடை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாகும். இன்னும் ஸ்ரீ சக்கரம் பற்றிய சில விஷயங்கள் நாம் அந்த பதிவிலேயே பேசலாம். நிறைய பேர் ஸ்ரீ சக்கரம் வீட்டில் வாங்கி வச்சுட்டு நாங்கள் பூஜை பண்ண முடியல, வெறும் கல்கண்டு தான் வைக்கிறோம், வெறும் பால் தான் வைக்கிறோம், இது பரவாயில்லையா, இப்படியெல்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நாம் வருகின்ற பதிவுகளில் பார்க்கலாம். இன்றைய தினம் பெருமாளுக்கே உகந்த நாள். அதனால் மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்த பெருமாள் சன்னிதானம் சென்று, பெருமாள் தான் இருக்கணும்னு கிடையாது, அவருடைய சுரூபமான ராமர், கிருஷ்ணர், தசாவதாரங்களில் எந்த அவதாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவரை இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து அவருக்கு வேண்டியதை, அதாவது துளசி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவரை நீங்கள் பார்த்து தரிசித்து இந்த விதமான பூஜையை கோவிலிலேயோ, அதாவது தீபம் ஏற்றுவது கோவில் அல்லது வீட்டில் ஏற்றுங்க. பித்ருக்களுக்காக இந்த 15 நாட்களும் வருடத்தில் நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த 15 நாட்களும் அவர்களுக்கு நாம் செய்யும்போது கண்டிப்பாக வீடு சுபிக்ஷமாக இருக்கும். பித்ரு கிருத்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்தோத்திரத்தை படிப்பது ரொம்பவே சிறந்தது. அதாவது ருச்சி கிருத்த பித்ரு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைய தினத்தில் படிப்பது மிகவும் சிறந்தது. அதில் கூட நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. மகாலய பட்சத்தில் இந்த பித்ருக்கள் வழிபாடை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதையும் நாம் வருகின்ற பதிவுகளில் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கோணத்தில் நிறைய யோசிக்கிறாங்க, அதனால் நிறைய சந்தேகங்கள் வருது. அதனால் இந்த மகாலய பட்சத்தில் இந்த மாதிரி பதிவுகள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் நிவர்த்தியாகும். அதனால் அதையும் பற்றி அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இன்றைய தின விசேஷத்தில் இந்த பூஜைகளை செய்யும்போது அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.